திமுக கையில் இருக்கும் 2 பெரிய புல்லட். இதுவரை வந்ததெல்லாம் டீசர் தான். ஸ்டாலினின் பிரம்மாஸ்திரம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளது. மேடை பேச்சுகளோடு நிற்காமல் கோடிக்கணக்கான வாக்காளர்களின் கைகளில் நேரடியாக பணத்தை சென்றடைய செய்யும் மக்கள் நல அதிரடி திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அடுத்தடுத்து அறிவித்து வருகிறார். இது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக திமுக அரசு எடுத்து வரும் முடிவுகள் வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. குறிப்பாக 5000 ரூபாய் சிறப்பு தொகை. நேற்றைய தினம் சுமார் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது வழக்கமாக உதவித்தொகையுடன் கோடைகால சிறப்பு தொகையும் உள்ளடங்கியது. தேர்தலுக்கு முன்பே குடும்ப தலைவிகள் கையில் இந்த தொகை கிடைத்துள்ளது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாயை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப் போவதாக முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது குடும்ப தலைவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்கள் மத்தியில் திமுக மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. இந்த நேரடி பண பரிமாற்றங்களை தாண்டி தேர்தலின் போக்கையை மாற்றக்கூடிய 2 முக்கிய துருப்பு சீட்டுகளை திமுக தன் கைவசம் வைத்துள்ளது. பிப்ரவரி 17 அன்று தாக்கல் செய்யப்படவுள்ள இடைக்கால பட்ஜெட்டில் பொதுமக்களை கவரும் வகையிலான பல்வேறு புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களும் மானிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மினி தேர்தல் அறிக்கை போலவே இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திமுகவின் தேர்தல் அறிக்கை எப்போதும் அக்கட்சியின் பலமான விஷயமாக இருந்து வருகிறது. கனிமொழி எம்பி தலைமையிலான குழு மாநிலம் முழுவதும் கருத்துக்களை கேட்டறிந்து வரும் அந்த அறிக்கை மற்ற கட்சிகளால் முறியடிக்கப்பட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக வாக்குறுதிகளை கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. இந்த இரண்டுமே திமுகவுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் புல்லட் போன்றது. தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய வகையில் இந்த 2 அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.